அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நிரந்தர வசியத்திற்கு உரியது. நம்மை விட்டு பிரிந்த நபர் நம்மிடம் நிரந்தரமாக வந்து தங்குவதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் இந்த வசிய முறை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த வசிய முறையை செய்வதற்கு நாள் நேரம் கிழமை எதுவும் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. என்ன விதிமுறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பண்ண போகிற இந்த வசிய முறையை ரகசியமாக பண்ணணும். நீங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க. ஒரு ரகசியமாக பண்ணக்கூடிய வசிய முறைங்கிறதுனால தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். பெண்களுக்கு கூட அதே விதிமுறை தான். ஆனால் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. அடிக்கடி பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க. நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இது பண்ணி முடிச்சப்பறம் அந்த பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுவீங்க. இப்படிலாம் இருக்கா, இது தெரிஞ்சுதான் முன்னாடியே பண்ணியிருக்கலாமேங்கிற ஒரு யோசனைகள் கூட உங்களுக்கு வரும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த வசிய முறை ரொம்ப பவர்ஃபுல்லான வசிய முறை. ஆனால் பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஈரம்லாம் இருக்கக்கூட நல்லா காஞ்ச பாட்டிலாக சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு லென்த்துக்கு இருந்தால் போதும். கண்ணாடி பாட்டில் கூட போதும். பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் கூட போதும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனை எடுத்துகிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இந்த எந்திரத்தை முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும். இது நிச்சயமாக எனக்கு வெற்றியே தரும். நான் இந்த வசிய முறையை கையாண்டு வெற்றி பெறப் போகிறேன் என்ற நினைப்போடு பண்ணுங்க. எந்த நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ஒரு பெரிய ரவுண்டு போடணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில், நான் உங்களுக்கு பெரிய பேப்பராக வரைஞ்சி தெளிவாக தெரியறதுக்காக பெரிய பேப்பரில் வரைஞ்சி காமிச்சுட்டுருக்கேன். இதை 4 பங்காக்குன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸில் சின்னதாக வரைஞ்சால் கூட போதும். வரைஞ்சி முடிச்சப்பறம் நடுவில் 2 கோடுகள் போடுங்க. இதில் 786லாம் போடக்கூடாது. முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் இது இந்த இடத்துல எழுதணும். நீங்கள் நடுவில்லாம் எழுதாதீங்க. 1 5 9 1 3 இங்கே 1 3 4 9 7 3 5 9 1 9 7 3 5 1 9 7 4 5 1 9 8 இப்படி ஃபில் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வட்டம் நடுவில் ப்ளஸ் போடுங்க. 1 5 9 1 3 1 3 4 9 7 3 5 1 9 7 4 5 1 9 8 இப்படி நம்பர்ஸ் ஃபில் பண்ணப்பறம் உங்கள் பேர் கீழே போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர் போடுங்க. நீங்கள் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. ஒருவேளை அம்மா பேர் எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா அப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. முடிஞ்சால் இன்னொரு மடிப்பு மடிக்கலாம். மடித்து டேப் போட்டுருங்க. அல்லது நூலை அதை சுற்றிடுங்க. டேப் போட்டு சுற்றினா இந்த அளவுக்கு தான் வரும். இந்த அளவுக்கு வரும். சின்ன பேப்பரில் பண்ணிங்கனாக்கா இதில் பாதி அளவு வரும். இதை ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ளே அடைச்சி நல்லா டைட்டாக மூடி
புதைக்கணும் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓடுற தண்ணியெலாம் கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப, அதனால் புதைச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதைக்கிறதா இருந்தால் எவ்வளோ சின்ன பாட்டிலாக செலக்ட் பண்ண முடியுமோ ஒரு சின்ன யூஸ் பண்ண பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எவ்வளோ சின்னதாக வரைய முடியுமோ எந்திரத்தை எழுத்து பிழை இல்லாமல் அவ்வளோ சின்னதாக வரைஞ்சி மடித்து டேப் போட்டு சுற்றி அதில் அடைச்சி மூடியால் மூடி இதை சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிருங்க. நிரந்தர வசியம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிவதற்கு உண்டான வாய்ப்பே கிடைக்காது. யாராவது முயற்சி பண்ணாங்க கூட தோல்வி அடைவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அதனால் நம்பிக்கை ஈடுபாட்டோட ரொம்ப எளிமையான பக்க விளைவுகளே ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வசிய முறை. பலர் வெற்றி கண்ட வசிய முறை. பழைய வசிய முறை பயன்படுத்துங்க, நிச்சய பலன் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாள் நேரம் கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுட்டா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இது பண்ணி முடிச்ச அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.